ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிர்மலா மாமியோட பொய் புரட்டு இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாய் கூசாமல் இந்த அம்மையார் எப்படிலாம் பொய் சொல்லுது, அதுவும் முதல் முறையாக சென்னையில் வந்து ப்ரெஸ் மீட், ரொம்ப வருடங்களுக்கு பிறகு. ஏன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் எதாவது நடத்துவாங்க, அதில் போய் பேசுவாப்பில், இல்லைன்னா அவர்களாக மத்திய அரசு சார்பில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவாங்க, அதில் போய் பொய்யும் புரட்டுன்னு சொல்லிவிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் போயிடும். ஆனால் நேற்று வந்து என்னென்னா, அந்த அம்மையார் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க தெளிவாக பத்திரிகையாளர்களை அழைத்து. அந்த பேட்டியில் என்ன பொய் பாருங்கள், நீங்கள் கேளுங்கம்மா, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இப்போ நான் எது பொய் எது உண்மைன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த அம்மையார் என்ன பேசியிருக்குன்றதை போடுறேன். அதில் எந்த அளவுக்கு பொய் இருக்குது, புரட்டு இருக்குது, பித்தலாட்டம் இருக்குது அப்படின்றத நான் வந்து பகுதியாக பிரித்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படியெல்லாம் ஒருவர் பொய் சொல்ல முடியும், எப்படியெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியும். கேட்குறவன்லாம் கேனையன்னா நீங்கள் கேட்பையில் நெய் வெடியுதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அந்த அம்மா பேசிட்டு போயிருக்கு. எப்போவுமே அந்த அம்மா பேசுகிறத பற்றி நம்ம புட்டு வைப்போம். இன்றைக்கி தமிழ்லேயே அந்த அம்மா பேசியிருக்கு அப்படின்றதுனால இதை புட்டு வைக்கிறோம். அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் பத்திரிகையாளர்கள் மேலே கோவப்படக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் சரியான கேள்வியை கேட்டால் அவர்கள் வேலை போயிடும், ஆஃபீஸ்லேருந்து தூக்கிறோம். ஏன்னா 80% பத்திரிகைகளை பணம் கொடுத்தோ அவர்களுக்கு தேவையானதை கொடுத்தோ அவர்கள் வாங்கிவிட்டார்கள். மீதி வந்து இருக்கிறது வந்து ஃபெமிலியராக இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. மிரட்டல் உருட்டலுக்கு ஏற்கனவே பணிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் பத்திரிகையாளர்கள் சில கேள்விகளை தான் கேட்க முடியும், தூண்டி தான் விட முடியுமே தவிர தெளிவாக கேட்க முடியாத தம்பிகளும் தங்கைகளும் தான் அங்கே போய் இருக்காங்க. அதனால தான் நம்ம இதை பற்றி பிரித்து மேயிறோம். இந்த அம்மா என்ன போய் புரட்டெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்றத, அதற்கு ஆதாரம் இல்லைன்னா அந்த அம்மா மறுக்கட்டும். இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த அம்மா என்ன பேசியிருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இது நான் உண்மையை சொன்னால் நீங்கள் கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். தயவு பண்ணி நான் சொல்கிறத நிஜமாக நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் போய் ஆராய்ஞ்சு பாருங்க. நான் ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது நான் தனிநபராக பேசலை. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து வரக்கூடிய அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் எல்லாரோட உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அதனால ஜிஎஸ்டினா ஐயோ மோதி போட்டுட்டார் வரின்னு அந்த 9 இங்க எதுக்கோ வந்துட்டே இருக்கு, அது தப்பு. ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பாத்தீங்களா நீங்க கேட்கிற மாதிரி மிடில் கிளாஸ் மேல கூட வரி போட்டாங்க இல்லைங்க. ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டாக்ஸ் VAT, அதோட இல்லாம ஸ்டேட்ல எக்ஸைஸ் ஆக, அதை தவிர ஸ்டேட் லெவல்ல இருந்த எத்தனையோ அடிஷனல் டாக்ஸஸ், கிட்டத்தட்ட 17 வரிகளும் 8-9 செஸ்ஸும் கலந்து தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு. அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கலந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க. இந்த புரட்டை தான் இந்த அம்மா ரொம்ப நாளாக உருட்டிகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸில் போய், அம்மா நாங்கள்லாம் ஆஃபீஸில் இல்லை, பல வருஷமாக உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சராசரி படிப்பறிவில்லாத ஏழை எளிய எந்த மண்டையிலையும் எதுவுமே இல்லாதவர்களுக்கே புரியும் நீ சொல்கிறது பூரா பொய் புரட்டு பித்தலாட்டம்னு சொல்லி. அதனால் பத்திரிக்கைக்காரன் போய் ஆஃபீஸ்லலாம் யோசித்து இதை பற்றிலாம் ஆராய வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்கிறது பூராமே டுபாக்கூர் பொய்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் இந்த அம்மா ரொம்ப நாளாக ஒரு பொய் புரட்ட பேசிக்கிட்டே இருக்கு. என்னென்னா, ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது எல்லா மாநில அமைச்சர்களும் சேர்ந்தது தான், எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான். மோடி ஐயா எடுக்கிற முடிவு இல்லை, நான் எடுக்கிற முடிவு இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஓகே பண்ணி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை புரட்ட சொல்லிகிட்டு இருக்கு. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாநில அமைச்சர்களும் அதில் இருக்காங்க, நிதி அமைச்சர்கள் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை, இந்த அம்மாவும் இருக்கும். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை இவர்கள் ஏற்க மாட்டார்கள். அவர் இதில் ஒரு அமைச்சர், இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சரம்மா, என்னம்மா இட்லிக்கெல்லாம் போய் 8% டேக்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க, அதை 3 குறைங்க அப்படின்னா அவர் கோரிக்கை வைப்பாரே தவிர இவங்க குறைக்க மாட்டாங்க. அதே 8% 12% ஆக்கி விட்ருவாங்க. அதை யாருமே கேட்க முடியாது. இதுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் நடக்கும். அந்த கவுன்சிலில் என்ன அப்படின்னா, ஒரு வாக்கு போடுறாங்கன்னு வைங்களேன், ஒரு 40 மாநில அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த 40 அமைச்சர்களில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்கல்ல, அதில் வந்து சரிபாதி வந்துடுவாங்க. 20 பேர் 18 பேர் இப்போ அவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அது போக இவங்க வந்து வீட்டோ அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு 6-7 பேர் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இவர்களாக வந்து பாஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. கேட்டால் எல்லா நிதி அமைச்சரும் வந்தாங்க, அவங்களாம் ஓகே பண்ணி தான்.
யாரும் ஓகே பண்ணுறதெல்லாம் கிடையாது, பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை இவங்க காது கொடுத்தே வாங்குறதே கிடையாது, குறைக்கிறதும் கிடையாது. இதுக்கு கம்மியாக போடுங்க, இதை கூட போடுங்கன்னு சொல்கிறதை இவர்கள் காது கொடுத்து கூட கேட்காம இந்த அம்மா ஒரு லிஸ்ட்டை கொண்டு வரும். இதெல்லாம் பண்ணலான் இருக்கோம், அதெல்லாம் பண்ணலான் இருக்கான்னு ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்கிற மாதிரி, இல்லை என்போர் இல்லை என்கன்னா ஆம் என்போர் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இதைத்தானே இந்த போராட்டம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாள். இதில் எதுக்குமா இவ்வளோ பொய் வேறு சொல்லணும்? ஸோ இதில் இன்னொரு விஷயம், ஒரு அடிப்படையிலே ஒரு பொய் இருக்குது இந்த அம்மா சொல்கிறதுல. இதெல்லாம் கேவலமாக இல்லையா அப்படின்ற மாதிரி. என்னென்னா, ஜிஎஸ்டி வசூல் ஒவ்வொரு 6 மாதம் ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் உயர்ந்து கொண்டே போகுது, பல லட்சம் கோடி வருது அப்படின்னு பெருமை பீத்துறீங்களே, அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் வரியை உயர்த்தி இருக்கிற ஏழையோட கோவணத்தையும் உருவி விடுறதுனால தான் அவ்வளோ லட்சம் கூடுது. இந்த அடிப்படையிலே நீங்கள் சொல்கிறது பூரா பொய்ன்னு தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் என்னத்துக்கு வாய்கிலேயே பேசணும்? புரியுதா உங்களுக்கு? இப்போ 2017 ஜிஎஸ்டி கவுன்சில் வந்துச்சுன்றீங்க. அதுக்கு முன்னாடி வந்த இந்திய அரசுக்கு வந்த வருவாயை விட இந்த அம்மா இன்னொரு பொய் போராட்டம் சொல்லுது. வேட்டு, செஸ்ஸு, அது இதுன்னு 12 13 டேக்ஸ் இருந்துச்சான், ஏற்கனவே இருந்துச்சான். அதெல்லாம் ஒன்றாக்கி தான் ஜிஎஸ்டின்னு ஆக்கியிருக்காங்களா? இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததான். ஏற்கனவே இருந்தது இருக்கட்டும். ஏற்கனவே இருந்தப்ப அப்போ காங்கிரஸ்காரன்லாம் அதிக வரி வசூல் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் எதுக்கு பல லட்சம் கோடி காட்டுறீங்க? அதாவது காங்கிரஸ் காலத்தை விட 50 மடங்கு வரி அதிகமாக வருதுன்னு காட்டினா, அப்போ நீ நசுக்கிறதுனால தானே உனக்கு வரி வருது, அந்த அடிப்படை கூட உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டால் அந்த அம்மா என்ன செய்யணும்னு தெரியல. சரியா? இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் பீரியடில் இப்போ ஒரு குவார்ட்டர், அதாவது ஒரு குவார்ட்டர்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை 1 லட்சம் கோடி, ஒரு 50,000 கோடி வசூலாகுதுன்னு வைங்களேன். இன்றைக்கி 1.5 லட்சம் கோடியில் நீங்கள் வசூல் பண்ணுறீங்க அப்படின்ற போது நீ வரியை போட்டு நசுக்கிறன்றது தெளிவாக தெரியுது இல்லை? இதில் ஏன் நீ வாயிலேயே பேசுகிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்து என்ன பேசுதுன்னு பாருங்கள். அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியில இருந்தே வரி இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு நீங்க வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருந்த வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்ப நடக்கிற முயற்சி, அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான். அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம். ஏன்? அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. ஆனா கடைகள்ல பில்லு கொடுக்கும் போது அதை காட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப கடைகள்ல பில்ல சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்ப தோணுது, ஓஹோ இப்பதான் நம்ம கட்டுறோமா, ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது. தப்பது. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம் தான். அப்புறம்னா சொரியா வந்திருக்கு. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் தான் கொள்ளை அடிக்கிறீங்களே நீங்கள். எப்படியெல்லாம் வழிபறி பண்ணிட்டு இருக்கீங்க? கொள்ளைக்காரன், தாலி அறுப்பு, செயினாக இருக்கிற திருடனோட நீ மோசமாக இருக்கியே அப்படின்ற மாதிரி தானே மத்திய அரசை கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னும் என்னென்னா, ஒரு ஏடிஎம்மில் 5 முறை பணம் எடுக்கலாமா, அதுக்கு மேலே ஒரு ஃபைன் ஒரு 20 ரூபா 25 ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்னு சொல்கிறீங்க. சரி, ரைட் இதை கூட ஒத்துக்கலாம். சரி, 5 தடவை ஒருத்தன் எதுக்கு போய் எடுக்கிறான், கூட போட்டால் ஒரு 22 ரூபா தானே போடுறீங்க அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் நீ என்ன திருட்டு வேலை பண்ணி வச்சுருக்க? ஒரு முறை 10,000 தான் வருன்ற. அப்போ ஒரு 50,000 எடுக்கணும்னா ஒரு நேரத்தில், ஒரே நேரத்துலேயே 5 தடவை நீ கார்டை போட்டு எடுக்கும்போது முடிஞ்சு போயிடுதே. அப்போ ஒரு டைம் நீ ஏடிஎம்மில் போய் எடுத்தாலே 5 முறை எடுத்தால் தான் 50,000 வரும். புரியுதா? முடிஞ்சு போச்சு. அப்புறம் 20 ரூபா டேக்ஸ் போடுறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ, அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 முறைன்னு சொல்லிடுறது, இன்னொரு பக்கம் உனக்கு ஒரு டைம் இப்போ கார்டு போட்டேன்னா 10,000 தான் வருன்றது. வேறு உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் இருக்கிற பிரான்ச்சில் காசு இருக்காது, அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு வேறு வங்கியில் போட்ட அப்படின்னா அதுக்கு பணம் பிடிக்கிறது. அதுக்கப்புறம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பணத்தை ஆட்டையை போட்டுறது, வட்டி மேலே வட்டி போட்டு கொள்வது. ஏன்னா இப்படி போட்டு எத்தனாயிரம் கோடியை நீ எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணீங்கன்னு நீங்களே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கீங்களே. ஸ்டேட் பேங்க் எத்தனாயிரம் கோடி ஏழை மக்களை சுரண்டி தின்னுச்சு மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மாநில அமைச்சர் ஒத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யாரை கேட்டு பண்ணுறீங்க இதெல்லாம்? ஏன் இப்படி கொள்ளையடிக்கிறீங்க? டோல்கேட்டு காசே முடிஞ்சு போச்சு. 10 வருஷம் போட்டால், ரோட்டு போட்ட காசெல்லாம் எடுத்துட்டான். இன்னும் வாயில் போடலையா நீங்கள்? காசு அடித்து கோடியாக லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு போடலையா நீங்கள்? இப்போ இதெல்லாம் யார்? ஸ்டேட் மினிஸ்டர் ஒத்துட்டு கையெழுத்து போட்டால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது. அப்புறம் 2017க்கு முன்னாடி இட்லி காஃபிக்கெலாம் வரி போட்டுக்கிட்டு இருந்தானே அவனாவது? எவன் போட்டான் காஃபிக்கு இட்லிக்கு? ஏன்னா எதை எடுத்தாலும் வரி, எதை எடுத்தாலும் வரிக்கு வரி. ஏன்னா சேவிங் பண்ணால் வரிங்க, ஏன்னா சேவிங் பண்ணால் வரி போடுறான். ஏன்னா இந்த மாதிரி கேவலம் எந்த நாட்டிலையும் கிடையாது.
பழைய காரை கொண்டு போய் ஒரு காரு வந்து 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம், 5 வருஷம் கழித்து 2 லட்ச ரூபாய்க்கு நஷ்டத்துக்கு விற்கிறோம். ஏன்னா அதில் 3 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு டேக்ஸ் அழுகிறோம், இன்சூரன்ஸ் அழுதுக்கப்புறம் அந்த காரை கொண்டு போய் 2 லட்ச ரூபாய்க்கு விற்றா அந்த பேலன்ஸ் 3 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டணுமா? எதுக்கு வரி கட்டணும் உனக்கு? பேலன்ஸ் 3 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வாங்குகிறோம், நாங்கள் நஷ்டப்பட்டு நாங்கள் ஏதோ ஒன்றுக்கு பாதி விலைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு காரை விற்கிறோம். அதுக்கு எதுக்கு மீதி 3 லட்ச ரூபாய்க்கு விற்ற காசு கையில் எவ்வளோ வருதோ அதுக்கு வரி கட்டுறதுன்றதே உன்னுடைய கொள்ளை, திருட்டு கொள்ளை. ஏன்னா வழிபறி விற்கிற 2 லட்ச ரூபாய்க்கு வரி போட்டதுனால. ஏன்னா ஏற்கனவே தான் வழி தான் அழுதுருக்குமே. வண்டி வாங்கும்போது தான் 20% வரி வாங்கிட்டு தானே விடுறீங்க, ரோட் டேக்ஸ்ன்னு வாங்குறீங்க, ரோடும் போடுறது கிடையாது. அப்புறம் ரோட்டில் போனால் அதுக்கு தனி டேக்ஸ் வாங்குறது டோல்கேட்டில். இப்படி கோடுகடியாக கொள்ளையடித்து விட்டு நீ வந்து செயின் பறிப்பு திருடனையும் மொல்ல மாதிரியும் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களை விட மொல்ல மாதிரி யார் இருக்கா, இல்லை திருடன் யார் இருக்கா? இப்படி மக்களை வந்து வழிபறி செய்து மிடில் கிளாஸ் மக்களை சுரண்டி விட்டு என்ன பண்ணோம், நாங்கள் வரி போட்டோம் ஏற்கனவே இருக்குன்றீங்க. அடுத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மனித கழிவை குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம், வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிப்பை கொண்டு போய் தண்ணீரை குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல. குடிநீரில் மனித கழிவை சேர்க்குறது இந்த மாநிலத்தில் தான். ஏதோ ஒரு சைக்கோ பிச்சைக்காரன் நாய் வந்து ஒரு 8 கோடி பேரில் ஒரு சைக்கோ நாய் ஏதோ ஒன்றும் பண்ணிடுச்சு. இதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க உன் ஊரில் வந்து நீங்கள் படித்த அந்த இதில் உத்தரப்பிரதேசில் அந்த கழிவு நீரில் தானே வாழ்க்கையை, அந்த கழிவு நீரை தானே எல்லா பேரும் குடிக்கிறான். இங்கே கோடியில் ஒருத்தன் குடிச்சுவிட்டான், ஒருத்தன் கலந்துட்டான், ஒரு சைக்கோ. ஏன்னா அங்கே வந்து உத்தரப்பிரதேசில் கங்கையில் என்ன போகுது, புணம் தானே போகுது. புணம் போது இப்போ பூரா இது பண்ணி விட்ற கழிவு தான் ஆற்றுல போகுது, அதைத்தானே குடிக்கிறீங்க. அங்கே ஊரே குடிச்சிக்கிட்டு இருக்கு. இவன் ஒருத்தன் சைக்கோ பண்ணிட்டான்றத ஏதோ பெருசாக தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ, பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதுல கூட ரொம்பவே இன்னும் 1 வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க. இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும். படிப்போட குவாலிட்டி குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகுது. அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க. தமிழ்நாட்டில் கல்வி முறை சரியில்லையா, எல்லா பிள்ளைங்களுக்கும் பாஸ் போட்டு விட்டுறாங்களாம். ஏன்னா அதனால கல்வியோட தரம் பாதிக்கப்படும். இதே தான் அந்த கோமாளி கவர்னரும் அதே தான் சொன்னாப்புல. அங்கேருந்து வந்த ஒரு கோமாளியும் அதுதான் சொன்னான், டெல்லியிலேருந்து வந்தவனும். இவர்கள் என்ன சொல்லுன்னா, தமிழ்நாட்டை பொய் புரட்டு பித்தலாட சொல்லி மித்த மாநிலம்லாம் பயங்கர ரிச். அதாவது கேவலமாக உலகத்திலே கேவலமான கல்வி எங்கே இருக்குன்னா குஜராத்தில், உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில், ஏன்னா ராஜஸ்தானில் இந்த மாநிலங்களில் படித்தவன் வந்தானா வேலைக்கே சேர்த்துறாதுன்னு போன வாரம் ஆஸ்திரேலியாவில் ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. இந்தியாவில் இந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்தாருன்னா உயர்கல்விக்கும் சேர்க்கக்கூடாது, வேலைக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை நம்பி சேர்க்கக்கூடாதுன்னு லிஸ்ட்டே போட்டிருக்கான். 5 மாநில லிஸ்ட்டு போட்டிருக்கான். அதில் முதல் இடம் பிடிப்பது யூபி, அதுக்கு அடுத்த இடம் பிடிப்பது எம்பி, அதுக்கு அடுத்த இடம் பிடிப்பது ராஜஸ்தான், அதுக்கு அடுத்த இடம் பிடிப்பது குஜராத். ஏன்னா அதற்கு அடுத்த இடம் வந்து ஏதோ ஒரு மாநிலம், வடக்கு உள்ள ஒரு மாநிலம். ஸோ இப்படி உலகமே கேவலப்பட்டு உலகமே அசிங்கப்படுத்தி உங்களை கேவலமாக பேசுகிறான். அப்படி இருந்து முண்டை மொழிக்க இந்த அம்மா போய் சொல்லுது பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து கல்வி தரமான கல்வியா இல்லையா, ஒரு ஐஐடி போகிற ரேங்க் இல்லையா? எங்களுக்கு ஐஐடி ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம், நீங்கள் எப்படி ஐஐடி பாஸ் ஆவீங்க, உங்கள் வாழலாம் எப்படி வருவா, எப்படிலாம் படிப்பா, பீகாரில் எப்படி படிப்பான்ற எல்லா மண்ணாங்கட்டியும் கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, என்னென்ன திருட்டு வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்றது பூராமே தெரியும். இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவன் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாநிலத்தில் இருந்தெல்லாம் ஐஐடிக்கும் இதுக்கும் போலையோ, எதுக்கு ஐஐடிக்கும் ஐஏஎஸ் அந்த இது சிவில் சர்வீசஸ்க்கும் கம்மியாக ஆள் போகிறான்னா அந்த மாநிலத்தில் போய் டியூஷன் வச்சு படித்து கொஞ்சமாக மார்க் எடுத்து உள்ளே போயிடுவாங்க. வைவோவில் வந்து பார்த்திங்கன்னா அவள் பாஸ் பண்ணி விட்ருவாங்கள. இப்படி தானே இவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தீங்க. எப்படி வந்தீங்க? நேர்மையாக படித்து நல்ல மாநிலத்திலேருந்தா வந்தீங்க. எல்லாமே உள்குத்து திருட்டு வேலையில் தானே வந்தீங்க. அப்போ என்னமோ வந்து தமிழ்நாட்டு தரத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, புரியுதா? உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. அடிப்படையில் ஒரு விஷயத்தை இந்த மாமி தெரிஞ்சுக்கிறேன், என்னென்னா இது தமிழ்நாட்டில் மட்டும் படிக்காமல் இருந்திருந்ததுன்னா இந்நேரம் வந்து அங்கே போய் குப்பை தான் கூட்டிகிட்டு இருந்திருக்கணும், இல்லைனா ஏதாவது குழா தண்ணியை தொட்டி கழுவிட்டு இருந்திருக்கணும் வேறு மாநிலத்தில் படிச்சிருந்தா. தமிழ்நாட்டில் படித்ததுனால தான்
கொஞ்சம் விவரமாக இருக்குது, இங்கிலீஷ் பேசுதுன்றதுக்காக மத்திய அமைச்சர் ஆகியிருக்காரு மோடி. சரியா? இங்கே வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் படிச்சுட்டு, தமிழ்நாட்டில் லோயர் எஜுகேஷன்லேருந்து மிடில்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாம் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இவ்வளோ உயர்ந்த பதவிக்கு போய் ஏன் வேறு ஆள் இல்லையா இந்தியாவில்? ஏன் ஸ்மிருதி இரானியை தூக்கி போட்டிருக்க வேண்டியதான நிதி அமைச்சர்? ஏன் போடல? தமிழ்நாட்டில் படித்ததுனால ஓரளவுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தூக்கி போட்டிருக்காங்களே தவிர, இந்த அம்மையார் வேறு மாநிலத்தில் படித்தது தான் இந்நேரம் சாணி பொறிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இந்த மாதிரியான அமைச்சரால் இருந்திருக்க முடியாது அப்படின்றத அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அதை ஒத்துக்காது. ஏன்னா அரசியல் அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ யார் முதலாளி சோறு போடுறாரோ அவருக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால் இந்த அம்மா வந்து தமிழ்நாட்டில் இந்த அம்மாவுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்றதுக்கு காரணம் இந்த மாதிரி தொடர் பொய்களையும் எவனும் கேள்வி கேட்க மாட்டான்றதுக்காக வாய்க்கு வந்ததுபடி எல்லாத்தையும் அடித்து விட்றதுனாலையும் தான் இந்த அம்மாவை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாங்க. இந்த அம்மா தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வர முடியாது. இதுக்கு வந்து மரியாதையும் சுத்தமாக கிடையாது. நம்ம அமைச்சராக இருக்கிறதுனால ஏதோ மரியாதை கொடுத்துட்ருக்காங்க. இந்த அம்மாவுக்கு அரசியலில் துளி மரியாதை கூட தமிழ்நாட்டில் இருக்காது, எந்த காலத்திலும் இருக்க போவது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.